இப்போ பாருங்க, நம்ம சின்ன சின்ன கொஸ்டின், நம்ம சின்ன சின்ன ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம ஒரு கொஸ்டினாக பார்ப்போம். இந்த மாதிரி சின்ன சின்ன வாக்கியங்கள் உங்களுக்கு அப்படி கொடுத்துருக்கேன், ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ பாருங்க, யூ ப்ளே ஃபுட்பால், இது ஒரு கொஸ்டின். இப்போ இதுக்கு அடுத்த இது கொஸ்டின் என்ன வரும்? எஸ் ஆர் நோ கொஸ்டின் தான் ஃபார்ம் பண்ணணும். இது ப்ளே எப்படி புரியும்? டு ப்ளஸ் ப்ளே. அப்போ கொஸ்டின் இது இதை எப்படி எழுதிக்கணும்? அப்படிங்க பண்ணுவாங்க. டு யூ ப்ளே ஃபுட்பால்? நீ கால்பந்து விளையாடுகிறாயா? சே எஸ் ஆர் நோ, ஆம் அல்லது இல்லை. இனி இதுல இருந்து தான் கொஸ்டின் எடுக்கணும். என்ன எழுத முடியும்? இதை வச்சு ஒரு கொஸ்டின் எடுக்கணும். யூ பிளே ஃபுட்பால்னா நீ என்ன செய்கிறான்னு ஒரு கொஸ்டின் எடுக்கலாம்டா. அப்ப என்ன வரும்? வாட் டு யூ டூ தான் நம்ம முதல்ல பார்த்தோம். வாட் டு யூ டூ? பிளே. இனி இதை கொஸ்டின் இது இப்போ வாட் டு யூ பிளேனா இதை வச்சு எடுத்துருக்கோம். டு யூ பிளே ஃபுட்பால்? வாட் டு யூ டூனா பிளே. இப்போ இதை எந்த வார்த்தையை வச்சு ஒரு கொஸ்டின் எடுக்கிறோம்? எப்படி எடுக்கலாம்? இதை வச்சு வாட் டு யூ பிளே? வாட் டு யூ பிளேனா ஃபுட்பால். இதனுடைய ஆன்சர் வந்து ஃபுட்பால். இதை பாருங்க, he reads a novel. அப்போ கொஸ்டின் எடுத்தா ரீட்ஸ் எப்படி பிரியும்? டஸ் பிளஸ் ரீட், டஸ் பிளஸ் ரீட். அந்த ரெண்டு கேண்டீட he போகணும். அப்போ எப்படி வரும் அந்த சென்டென்ஸ்? டஸ் he read a novel? அவன் ஒரு நாவல் வாசிக்கிறானா? ஆம் அல்லது இல்லை. இப்போ இதை வச்சு வந்து ஆன்சர் வரும். இதை வச்சு எப்படி வரும்? நாவல்ங்கிறதுக்கு எப்படி கொஸ்டின் எடுக்க முடியும்? வாட் டஸ் he read? ஆன்சர் என்னது? நாவல். அதே மாதிரி she goes to school. கொஸ்டின் எப்படி வரும்? இது எப்படி புரியணும்? does plus go, சப்ஜெக்ட் நடுவில் போடணும். அப்போ does she go to school? அவ ஸ்கூலுக்கு போகிறாளா? ஆம் அல்லது இல்லை. இனி இதை ஆன்சரா வச்சு எடுக்கணும். ஸ்கூல். அவ எங்கேங்கிறது தான் கேள்வி வரும். அவ எங்கே போகிறாள்? வயர். அப்படியே வருங்க. வயர் டஸ் she go? அவள் எங்கே போகிறாள்? ஆன்சர் என்ன வரும்? டு ஸ்கூல். பாருங்க, கலா ஸ்டடீஸ் வெல். இந்த ஸ்டடீஸ் எப்படி புரியும்? டஸ் பிளஸ் ஸ்டடி எப்படி வரும்? அப்போங்க டஸ் கலா ஸ்டடி வெல். கலா நன்கு படிக்கிறாளா? கலா நன்கு படிக்கிறாளா? அப்படிதானே? இப்போ இந்த வெல் ஆன்சர் ஆச்சுங்க. வெல் வந்து ஆன்சர் ஆகணும். அப்போ அங்கே கேள்வி எப்படி கேட்கணும்? ஹவு டஸ் கலா ஸ்டடி? ஹவு டஸ் கலா ஸ்டடி? கலா எப்படி படிக்கிறாள்? ஆன்சர் என்ன?
வெல். இப்படி சின்ன சின்ன கொஸ்டின் தான் நீங்கள் எழுதி பார்க்கணும். நான் முதலே சொன்னேன், இது பிளான்ஸ் அப்சார்ப் வாட்டர். தாவரங்கள் நீரை உறிஞ்சுகின்றன. இந்த அப்சார்ப் நீரை எப்படி பிரிக்கலாம்? என்ன ஃபார்முலா இருக்கு? டூ ஃபார்ம். அப்போ எப்படி பிரியும்? டூ பிளஸ் அப்சார்ப். பிளான்ஸ் நடுவில் வரும். அவங்க என்ன வரும்? Do plants absorb water? தாவரங்கள் நீரை உறிஞ்சுகின்றனவா? இதுதான் கேள்வி. இப்ப இது ஆன்சர் எடுக்கணும். அப்ப எங்க என்ன பண்ணலாம்? வாட் டு plants absorb? தாவரங்கள் எதை என்ன உறிஞ்சுகின்றன? சரியா? இப்போ they will go by train. இது ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டின் அப்படி பண்ணும்போது என்ன ரெண்டு வேர்டா இருக்கு. will they go by train? அவர்கள் ரயிலில் செல்வார்களா? ஆம் அல்லது இல்லை. இப்போ இந்த ட்ரெயின் ஆன்சர் ஆகும். எப்படி போடும்? ஹவு. இது அப்படியே வரும், மாறக்கூடாது. ஹவு வில் தே கோ? ஆன்சர் பை ட்ரெயின். சரியா? இப்போ பாருங்க. You go to market to buy tomato. டொமேட்டோ வாங்குவதற்கு நீ மார்க்கெட்டுக்கு போகிறாய். இப்போ இந்த கொஸ்டின் ஆகணும்னா எஸ்ஆர் நோ கொஸ்டின் வரும்போது எப்படி வரும்? கோ எப்படி பிரியும்? டு யூ, டு பிளஸ் கோன்னு பிரியும் இல்லையா? டு யூ கோ டு மார்க்கெட் to buy tomato? Yes or no? இனி இதை வச்சு ஒரு கொஸ்டின் எடுக்கலாம், இதை வச்சு ஒரு கொஸ்டின் எடுக்கலாம். இதை வச்சு கொஸ்டின் எடுத்தா என்ன வரும்? where do you go to buy tomato? எதை வெளியே எடுக்கணுமோ அதை தவிர மீதி உள்ள சென்டென்ஸா அப்படியே எடுக்கணும். அது முக்கியம். இப்ப நம்ம இதை வெளியே எடுக்கிறோம் இல்லையா? அப்ப என்ன வரணும்? where do you go to buy tomato? any அடுத்த கொஸ்டின். இது to buy tomato, இதை ஒரு ஆன்சரா வரணும். அது ஆன்சரா வந்தா என்ன வரும்? என்ன வரும்? why do you, இது மீதி எவ்வளோ வரணும்? do you go to market? எதுக்கு? to buy tomato. இப்போ they will come, சிம்பிளா சொல்லு. will they come? will they come? ஒரே லைன். அதே மாதிரி பாருங்க. he stays in the lodge. stays எப்படி புரியும்? does plus stay. அப்போ does he stay? stays வந்து does plus stay ன்னு தான் புரியும், stays ன்னு வராது. அப்போ அதுக்கு இடையில he வருது. அப்போ எப்படி வரும்? does he stay in the lodge? அவன் ஒரு லாட்ஜில் விடுதியில் தங்குகிறானா? அவன் ஒரு லாட்ஜில் தங்குகிறானா? இனி இந்த லாட்ஜ், இது மட்டும் ஆன்சர் எடுக்க முடியும். இது ஆன்சர் எடுக்கிறதுக்கு கொஸ்டின் வரும். where does he stay? அவன் எங்க தங்குறான்?
ஆன்சர் he stays in the lodge இல்லைன்னா in the lodge. சரி, I got he told me this last night. இது ஒரு சென்டென்ஸ். he told எப்படி தெரியும்? did plus tell. did plus tell. அப்போ இந்த he நடுவில் வரணும். did he tell me? Did he tell me this? இதை நேற்று எப்போ லாஸ்ட் நைட் நேற்று இரவு என்னிடம் இதை சொன்னாரா? இது கொஸ்டின். சே எஸ் ஆர் நோ. இப்போ did he tell me இதை வச்சு ஒரு ஆன்சர் இருக்கும். எப்படி எடுக்கணும் பாருங்க. அதே மாதிரி இதை வச்சு ஒரு ஆன்சர் எடுக்கலாம், இதை வச்சு ஒரு ஆன்சர் எடுக்கலாம். என்ன எடுக்கலாம்? இதுன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா whom did he tell? அவன் யாரிடம் சொன்னான்? me. அதே மாதிரி இதுக்கு என்ன வரும்? இதை மட்டும் வைங்க. What did he tell me last night? என்னது? this. அவன் எதை சொன்னான்? இதை சொன்னான். இனி இந்த லாஸ்ட் நைட் என்னன்னா இங்க என்ன வரும்? when did he tell me? ஆன்சர் லாஸ்ட் நைட். ஆக 3 ஆன்சர். யாரிடம் சொன்னான், எதை சொன்னான், எப்ப சொன்னான்? 3 ஆன்சர் எடுக்க முடியும். இந்தியா காட் இண்டிபெண்டன்ஸ் இன் 1947. ரொம்ப சிம்பிள். காட்ங்கிறது எப்படி புரியும்? டிட் பிளஸ் கெட். உங்களுக்கு என்ன வரணும்? டிட் India get independence in 1947? இப்போ independence ஒரு ஆன்சர். independence ஆன்சர் வச்சு என்ன வரும்? what did India get in 1947? what did India get in 1947? என்ன ஆன்சர்? independence. in 1947 என்ன வரணும்? when did India get independence? அப்ப when did India get independence னா in 1947. ஆக சிம்பிளா எழுதி பார்க்கணும். சின்ன சின்ன வாக்கியங்கள் நீங்க நிறைய எழுதி வச்சிருக்கீங்களா, அதை அப்படியே எழுதி பார்த்து மீனிங் தான் தெரியுமா? வாட்னா என்ன, ஒய்னா ஏன், ஹவுனா எப்படி, ஒயர்னா எங்கே, வென்னா எப்போது, ஹூம்னா யாரு, விச், அந்த இதை அவ்வளோ தெரிஞ்சு வச்சிருந்தீங்க. நான் இப்போ ராசி சொன்னேன். இது அவ்வளோ சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். இது ஜாலியாகவும் இருக்கும். என்னென்னா பியூர்லி மேத்தமெட்டிக்ஸ். பாருங்க, பிளான்ஸ் அப்சர்வ் வாட்டர், டூ பிளான்ஸ் அப்சர்வ் வாட்டர், டூ ப்ளஸ் அப்சர்வ்னு பிரியுது. அதை அப்படியே தூக்கிங்க மாற்றுங்க. டூ பிளான்ஸ் அப்சர்வ் வாட்டர், இதில் வாட் போடுங்க. இதில் இருக்கையில் ஒவ்வொன்றா கொஸ்டின் பண்ணணும். இதில் எதாவது கொஸ்டின் பண்ணலாம் அப்சர்வ். அப்போ வாட் டூ பிளான்ஸ் அப்சர்வ். ஆக இதுதான். அப்போ கொஸ்டின் பண்ணோம்னா சின்ன சின்ன வாக்கியங்களாக பண்ணுங்க. சரியா? பண்ணும்போது நம்ம நிறையா பார்க்கணும்.